ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த நாளிலும் கூட நம் யோவான் 6வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீங்கள் இடைபெற போவதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட என்னை மறைத்து ஆண்டவரே ஆவியானவர் நீர் பேச போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் 6வது அதிகாரம். இந்த யோவான் 6வது அதிகாரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த யோவான் பகுதியிலே மிகப்பெரிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. மொத்தம் 71 வசனங்கள் கொண்ட அதிகாரமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். ஜீசஸ் இஸ் த பிரெட் ஆஃப் லைஃப், ஹீ ஹூ சாட்டிஸ்ஃபைட் த நீட்ஸ் ஆஃப் மேன். ஜீவ அப்பமாகிய இயேசு மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். ஹல்லேலூயா. இதை மொத்தம் நான் 3 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். 1லிருந்து 15 வரைக்கும் ஜீசஸ் ப்ரொவைட் பிரெட் டு ஃபீட் 5000. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 5000 பேரை போஷித்ததை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் எப்படி மன்னாவை கொடுத்து போஷித்தார் என்பதை. அடுத்தது 16லிருந்து 21 வரைக்கும் ஜீசஸ் வாக்ஸ் ஆன் த சீ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரையில் ஆண்டவர் எப்படி ஆண்டவர் அந்த ஜலத்தின் மீது நடந்து வந்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது 22லிருந்து 71 வரைக்கும் ஜீசஸ் இஸ் த பிரெட் ஆஃப் லைஃப். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜீவ அப்பமாய் அவர் இறங்கி வந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த 6வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4ஆம் மற்றும் 5ஆம் அற்புதங்களை செய்ய போகிறார். நம்ம இந்த மொத்தம் இந்த நாளுடைய சாப்டர் வரைக்கும் நம்ம தியானிக்கும் போது ஆண்டவர் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய அதிசயங்களை அவர் செய்து கொண்டே வரார். முதல் அதிசயம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கானாவூர் திருமணத்தில் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது 2வது அவருடைய அற்புதம் பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதியாகிய அந்த மனிதனுடைய மகனை ஆண்டவர் சொஸ்தமாக்கினதை குறித்து நம்ம அந்த அற்புதத்தை காண முடியும். 3வது நேற்றைய தினத்தில் யோவான் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அந்த 38 வருடமாய் வியாதியாய் இருந்த மனிதனை கர்த்தர் குணமாக்கினதை குறித்து நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் 4ஆம் மற்றும் 5வது அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றைய தினத்தில் அவர் எருசலேமில் இருந்தார். இன்றைக்கு இந்த அதிகாரத்தில் எங்கே கடந்து வரார் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 5வது அதிகாரம் படி அவர் எருசலேமில் இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் எருசலேமிலிருந்து திபேரியா கடல் எனப்பட்ட கலீலியா கடலுக்கு ஆண்டவர் நடந்து வராரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் பார்க்கும்போது இந்த எருசலேம்ல இருந்து இந்த சீ ஆஃப் கேலிலிக்கு 1070 கிலோமீட்டர் தூரமாக இருக்கும் என்று அவர்கள் ஒப்பிடுகிறாங்க. ஒரு மனிதன் நடந்து போகணும்னா சாதாரணமாக நடக்க முடியாது. கிட்டத்தட்ட 40 to 45 ஹவர்ஸ் எடுக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45ஆம் மணி நேரம் வரைக்கும் நடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அப்போ தான் அந்த பகுதி கலீலியாவுக்கு எருசலேம்ல இருந்து நடந்து போக முடியும் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய பிரயாணத்தை துவங்குகிறாரு. அவரோடவே கூட பார்த்தீங்கன்னா திரளான கூட்டம் ஆண்டவர் பின்பற்றுறாங்களா. 2வது வசனம் அப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் அதாவது யோவான் 5வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வியாதியஸ்தனுக்கு சுகத்தை கொடுத்தார் இல்லையா. அதை பார்த்த சில ஜனங்கள் அந்த அற்புதத்தை கண்ட ஜனங்கள் அவருக்கு பின் சென்று வராங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த ஜனங்கள் இவ்வளோ திரளான மக்கள் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்று ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. 3வது வசனம் அதுதான் போடப்பட்டிருக்கிறது. இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷர்களோடு கூட உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது என்றால் யூதருடைய பண்டிகையாகிய பஸ்காவுக்கு சமீபமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்க முடியும். நம்ம 5லிருந்து 7 எங்கே ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த
கலீலியா கடற்கரைக்கு வராரு. கூடவே திரளான ஜனங்களும் வராங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த மலை மேல் ஏறி அவர் உட்கார்ந்து அவர் பிரசங்கிக்க துவங்குறாரு. அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் பின்பற்றி ஆண்டவரை ஃபாலோ பண்ணி வர ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு வந்ததுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவங்கள வந்து போஷிக்கணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்தது வந்து அவர் வந்து தம்முடைய சீஷராகிய பிலிப்பை சோதிக்கும்படிக்கு ஆண்டவர் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாரு. பிலிப்பே, இவர்களுக்கு வந்து நம்ம அப்பத்தை வந்து கொடுக்கணும், சாப்பிடுவதற்கு அப்பங்களை கொடுக்கணும், நம்ம எங்கே போய் அதை கொண்டு வரலாம் என்று ஒரு கேள்வியை முன்பாக வைக்கிறாரு. இதே இந்த சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா வந்து 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கு. ஹல்லேலூயா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லையும் வந்து இந்த மலை பிரசங்கத்துடைய சம்பவம் ஆண்டவர் அந்த 5000 புருஷர்களுக்கு போஷித்த அந்த சம்பவம் வந்து போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு தடவை யோவான் 6வது அதிகாரத்தில் மாத்திரம்தான் ஆண்டவர் பிலிப்பு கிட்ட கேட்ட கேள்வி வந்து இங்கே வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளது. அப்பொழுது இந்த பிலிப் வந்து என்ன சொல்றாருன்னா பிரதியுத்தரமாக, ஆண்டவரே இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அப்பத்தை நம்ம பிட்டு கொடுத்தா கூட இத்தனை ஜனங்கள் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், ஆனால் அவங்களுடைய மனைவிகள் பிள்ளைகள்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2000 அதாவது 20,000 மக்களுக்கு மேலாய் இருக்கப்படும் என்று வேத வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போது பிலிப்பு யோசிக்கிறாரு. அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா அவர் சாதாரண மனுஷன், நம்மளை போல் யோசிக்கிறாரு. நம்ம எப்படி ஒரு ரேஷ்னல் திங்கிங்கில் நம்ம யோசிப்போமோ, இத்தனை ஜனங்க இருக்கிறாங்க, நம்ம உதாரணத்துக்கு நம்ம நினைப்போமே ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நம்ம வைக்கிறோம், ஒரு பெரிய ஸ்டேடியமில் வைக்கிறோம், அங்கே ஒரு 20,000 பேர் வந்திருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று சாப்பிட கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம எப்படியெல்லாம் ஒரு பிரயாசம் எடுப்போம், அவங்க எத்தனை பேர்னு கவுண்ட் பண்ணுவோம், என்ன சாப்பாடு அவங்களுக்கு போதுமானதா சஃபிஷியண்ட்டாக கொடுக்க முடியும்ன்ட்டு நம்ம ஆலோசனை பண்ணி அதுக்கேற்றபடி பிளான் பண்ணுவோம். அப்போ கூட வந்து அத்தனை பேருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து நம்ம அப்பம் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. அதே போல தான் பிலிப்பு யோசிக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த 20,000 மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பத்தை பிட்டு கொடுத்தா கூட போதாதே, நம்ம இத்தனை ஜனங்களுக்கு நம்ம எங்கே போய் வாங்க முடியும் என்று பிலிப்பு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த கேள்வியை வந்து ஆண்டவர் எதுக்கு வந்து சொல்கிறாருன்னா பிலிப்பை வந்து சோதிக்கும்படிக்கு இந்த கேள்வியை வந்து ஆண்டவர் இங்கே முன்வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் நிச்சயமாய் அது நடக்கும் என்று. பிலிப்பு வந்து சாதாரணமாக அவர் ஆன்சர் பண்ணிட்டாரு. 200 டினாரிக்கான பணத்தை வைத்து நம்ம வாங்கணும்னா கூட இந்த ஜனங்களுக்கு போதாது. 200 டினாரி என்றால் நம்ம இந்த வருடம் முழுவதுமாய் நம்ம வேலை செய்தால் அதில் 6 மாதத்தில் நம்ம சேர்த்து வைக்கிற ஒரு போதுமான பணம் அதுதான் வந்து 200 டினாரி என்று சொல்கிறாங்க. அத்தனை பணத்தை நம்ம செலவழித்தா கூட இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் போதுமான உணவு தர முடியாது, வேணா கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு வேணா கொடுக்கலான்றதை வந்து இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இங்கே அந்த பிலிப்பு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சீஷரில் ஒருவனாகிய சீமோன் பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரே எங்கள் ஒரு பையன் இருக்கான், அந்த பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் மாத்திரம்தான் இருக்குது, ஆனால் இந்த 5000 புருஷர்களுக்கு இது பத்தாதே, இதை வைத்து நம்ம என்ன பண்ண முடியும்னு மனிதனுடைய சூழ்நிலையில் யோசிக்கும்படி வந்து அவர் யோசித்து சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜனங்களை முதலாவது உட்கார வைங்க, அந்த புல் மீது உட்கார வைங்க, பந்தி இருக்க வைங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வந்து ஒருபோதும் வந்து இது முடியாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். அதாவது வந்து நம்மளுடைய தேவைகள் எவ்வளவா இருந்தாலும் நிகரே இல்லாத தேவனால தான் அதை பூர்த்தி செய்ய முடியும். நம்மளுடைய தேவைகள் என்னைக்காச்சும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கா? இல்லை. ஒரு தேவை முடிந்த உடனே இன்னொரு தேவை வந்து ரெடியாக இருக்கும். நம்மளுடைய தேவைகள் என்றைக்குமே உள்ளது. அப்போ நம்மளுடைய தேவைகள் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம், அதுக்கு வந்து நிகரே இல்லை. நம்மளுடைய தேவைகள் ஒன்று
சொல்லணும்னா நம்மளுடைய ஃபேமிலியில், மினிஸ்ட்ரியில், குடும்பத்தில் எத்தனையோ தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதெல்லாம் யார் பூர்த்தி செய்வார் என்றால் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம்தான் வந்து பூர்த்தி செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து அவர் சோர்ந்து போகலை, அவர் பயப்படலை, எதுவுமே பண்ணலை. ஆண்டவர் வந்து கேஷுவலாக ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்களை உட்கார வைங்க. 50 பேராக வந்து உட்கார வைத்திருப்பாங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒரு ரோவாக ஃபார்ம் பண்ணி அவங்க உட்கார வைத்துட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரமாக வந்து ஆண்டவர் வந்து அந்த அற்புதத்தை, அந்த அப்பத்தை பிட்டு தரும்போது அது எல்லா ஜனங்களுக்கும் போய் சென்றடைந்திருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது 11 15 வசனம் வரைக்கும் ஆண்டவர் எப்படி அற்புதத்தை செய்ய போகிறார், இந்த 4வது அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய அற்புதம் வந்து இங்கே துவங்குகிறது. 11வது வசனத்தில் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம எத்தனாவது அதிகாரத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம்? 6வது அதிகாரம். எத்தனாவது வசனத்தில் அற்புதம் நடக்குது? 11, 6:11. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் வந்து வாக்கு தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர். நம்மளுடைய GI 6:11 ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கிட்ட இருக்கிறத ஆண்டவர் கிட்ட கொண்டு போகும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எவ்வளோ கொண்டு வரோன்றதை பார்க்கறது இல்லை, நம்ம எந்த மனநிலையில கொண்டு வந்திருக்கோம், எப்படிப்பட்ட இருதயத்தினால அதை கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் வந்து அதை குறையாவே பார்க்கல. அங்கே இருந்தது 5 அப்பம் 2 மீன் தான். ஆனாலும் கூட ஆண்டவர் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவர் வந்து அதை கொடுத்த உடனே சீஷர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பந்தி இருக்கிறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அதை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பேஸ்கெட்ல இருந்து அந்த அப்பம் வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அங்க இருக்கிற எல்லா ஜனங்கள் 5000 புருஷர்கள், அங்க இருந்த ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு சீஷர்களை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுமே சேதமாகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று. அப்போ என்ன பண்றாங்கன்னா சீஷர்கள் எல்லாருக்குமே சரி சமமா பங்கிட்டு கொடுத்த பிறகு அந்த துணிக்கைகளை சேர்த்து வைக்கும் போது கரெக்டா 12 கூடை வருகிறது. ஹல்லேலூயா. அங்க இருந்த அந்த 12 சீஷர்களுக்கும் ஆண்டவர் நான் நினைக்கிறேன் ஒரு பேஸ்கெட்டை வந்து கொடுத்திருப்பார். நீங்க திருப்தியா சாப்பிடுங்க, நீங்க திருப்தியா எடுத்துக்கொள்ளுங்கன்னு. அப்ப இந்த ஜனங்கள்லாம் வந்து ஆண்டவருடைய அற்புதத்தை கண்ட பிறகு என்ன பண்றாங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி, இவரை நம்ம ராஜாவை அபிஷேகம் பண்ணிடுவோன்னு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்படிக்கு ஆண்டவரை பிடிக்க வகை தேடுறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து மீண்டுமாக அவர் விலகி தனியாக செல்கிறார். ஹல்லேலூயா. 16 21 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து எப்படி அந்த கடல் கரையில் வந்து அவர் நடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 16 21 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். நம்ம யோசித்து பார்க்கலாமே, ஒரு சாயங்கால வேலை ஒரு நல்ல ஆழமான கடல் பகுதியில் வந்து டிராவல் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருங்காற்று வீசினா நம்மளுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பயம் இருக்கும். சுற்றி வந்து தண்ணி தான், எங்கே பார்த்தாலும் அலை வந்து கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த படகு வந்து அப்படியே வந்து சாயும்படிக்கு ஒரு பெரிய புயல் காற்று வீசுகிறது. இந்த சீஷர்கள் பார்த்தீங்கன்னா கலிலியாவிலிருந்து கப்பர்நாகுமுக்கு நேராக அவங்க கடந்து போறாங்க. இயேசுவானவர் அவங்க கூட இல்லை. அந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு பெருங்காற்று வந்து அடித்து கொண்டு இருக்கிறது. அப்போ அங்கே இருக்கிற அந்த கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாய் சீற்றம் காணப்பட்டு கடல் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3-4 மைல் தூரம் வந்து அவங்க கடந்து வந்துட்டாங்க. ஆனால் இந்த புயல் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கடலின் மேல் நடந்து படகுக்கு சமீபமாய் வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சீஷர்கள் பார்க்குறாங்க, யார் இவர் நடந்து வராங்களேன்னு பயப்படுறாங்க. அந்த இருட்டு நேரத்தில் புயல் வீசி கொண்டிருக்கிறது. அலைகள் அப்படியே கொந்தளித்து அந்த படகே சாயிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோரமான ஒரு பெரிய பெருங்காற்று வீசும் போது எதற்கு ஆண்டவர் நடந்து வர்றாரு. அப்போ இந்த சீஷர்கள்லாம் பார்த்து பயப்படுறாங்க. ஒருவேளை இது பேயா இருக்குமோ என்று அவர்கள் பயந்து போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான் என்று அவர் சொன்ன மாத்திரத்திலே அந்த படகு என்ன பண்றதுன்னா அந்த கரை சேருகிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா எத்தனை புயல் வீசினாலும், எத்தனை பெருங்காற்று நமக்கு எதிராக வீசினாலும், காற்றையும் கடலையும் அதடுகிற நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் போது நிச்சயமாய் நம்மளுடைய படகு மூழ்கி போவது இல்லை. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை என்ற படகுல ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு புயலை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். பெருங்காற்று வீசி கொண்டுதான் இருக்கிறது. நம்மளுடைய படகு சாய்ந்திடுமோ, நம்மளுடைய குடும்பம் தத்தளித்து விடுமோ என்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் வருகிறது. ஆனாலும் காற்றையும் கடலையும் அதற்றின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாய் பிடித்து கொள்ளும் போது நிச்சயமாய் நாமும் கரை சேருவோம். ஹல்லேலூயா. நம்மள கர்த்தர் எந்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ நிச்சயமாய் அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. இது மூன்றாவது பகுதிக்கு நேராக 22 71 வசனம் வரைக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி அவர் ஜீவ அப்பமாய் பரத்திலிருந்து இறங்கி வந்தார் என்பதை குறித்து அவர் விளக்கம் கொடுக்க போகிறார். நம்ம தனித்தனியாய் நம்ம அதை வாசிப்போம். 22 26 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். 21 வசனத்துல அந்த படகு கரை சேர்ந்தது. அடுத்தது 22 வசனத்துல மறுநாள் ஆகுகிறது. மறுநாள் ஆன உடனே அந்த கரையில பார்த்தீங்கன்னா சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாங்க. இவர்கள் வந்த படகை தவிர வேற எந்த படகும் அங்கு காணப்படவில்லை. இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடவே போகணும், அவருடைய அற்புதத்தை பார்த்து அவரோடவே ஃபாலோ பண்ணி போகணுன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்றால், கடந்த அற்புதங்களை பார்த்ததுனால அல்ல, அதாவது 4வது அற்புதத்தை பார்த்தாங்க. இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தபடி 5000 புருஷர்களை ஆண்டவர் போஷித்தார். அப்பங்களை சாப்பிட்டு அவர்கள் திருப்தி ஆனார்கள். அதனால அந்த அப்பம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அந்த அப்பம் கிடைக்குமா என்று இந்த ஜனங்கள் ஆவலோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர நினைக்கிறாங்க. உடனே இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்த படகுலையே ஏறிக்கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் அந்த கரையிலேயே நின்று கொண்டிருக்கும் போது திபேரியால இருந்து வேறு படகுகள் வந்த உடனே இந்த ஜனங்களும் அந்த படகுல ஏறிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி கப்பர்நாகுமுக்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 25வது வசனத்துல ஆண்டவரை இந்த ஜனங்கள் கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடத்திற்கு வந்தீர் என்று கேட்கிறார்கள். உடனே இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று ஆண்டவர் உண்மையை அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும் நம்ம எந்த ஆட்டிடியூட்ல ஆண்டவரை நம்ம தேடுகிறோம் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த நாளில் நம்மளுடைய இருதயங்களை நாம் சரி செய்ய வேண்டும். ஒருவேளை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெறும் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரம் நாம் தேடுகிறோமா? இல்லை, நிச்சயமாகவே அவரை நாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவரில் அன்பு கூறும்படிக்கு நாம் தேடுகிறோமா என்று நாம் ஆராய்ந்து நம் இருதயங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம 27 31 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். நம்ம இங்க பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காக ஆண்டவரை தேடுறாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்காக நீங்க ஆண்டவரை தேட வேண்டும் என்று. நாமும் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரீரம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக
நம்ம அநேக உணவுகளை நம்ம உட்கொள்கிறோம். கால்சியம், அயன், விட்டமின், இப்படிப்பட்ட மல்டி காம்ப்ளெக்ஸ் நிறைந்த நம்ம சத்துக்கள் நிறைந்த ஆகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நம்ம நித்திய ஜீவன் பெறுவதற்கு எந்த ஆகாரத்தை நம்ம உட்கொள்கிறோம்? நம்மளுடைய ஆத்துமா வாழ்வதற்கு நம்ம எந்த ஆகாரத்தை நம்ம உட்கொள்ளுகிறோம்? ஜீவ அப்பமாக்கிய வேத வசனத்தை நம்ம அன்றாட நம்ம வாசிக்கும் போது தான் நம்மளுடைய ஆத்துமாவில் பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் நம்மை சீர் செய்யும் போது நம்ம எல்லா பாவத்துக்கும் விலகி நம்ம சத்தியத்தின் பாதையில் நடக்கும்போது நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளுடைய வாழ்வு துவங்குகிறது. ஹல்லேலூயா. இங்கு இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவரை அனுப்பினவரை விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். உடனே அந்த ஜனங்கள் சொல்றாங்க, அப்படியானால் உம்மை விசுவாசிப்பதற்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் எங்களுக்கு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்ற. இந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். இந்த ஜனங்கள் எதற்காக ஆண்டவரை பின்பற்றி வராங்கன்னா, அவருடைய அற்புதத்தை கண்டதுனால தான் இந்த ஜனங்கள் ஃபாலோ பண்ணி வராங்க. ஆனால் திரும்பவும் இங்கே ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, அப்போ நாங்கள் உங்களை விசுவாசிக்கணும்னா இன்னும் ஒரு அற்புதம் செய்யுங்களேன் அப்படின்னு. நம்ம இந்த ஜனங்களை போல இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை தேவன் செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் மறந்துட்டு, அற்புதங்களெல்லாம் மறந்துட்டு, இன்னும் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீங்களா ஆண்டவரேன்ட்டு இந்த ஜனங்களை போல நம்ம கேள்வி கேட்கிற ஜனங்களாய் மாறிவிடக்கூடாது. இந்த ஜனங்கள் அத்தனை அற்புதங்களையும் பார்த்தாங்க. யோவான் 5வது அதிகாரத்தில் அந்த வியாதியஸ்தனான அந்த மனிதனை குணமாக்கினதுனால இந்த ஜனங்கள் அப்படியே பின்பற்றி இன்றைக்கு இந்த திபேரியா கடல் வழியாய் கப்பர்நாகுமுக்கு வராங்க. ஆண்டவருடைய அப்பத்தை அவங்க வனாந்தரத்தில் ஆண்டவர் கொடுத்து அந்த அப்பத்தை சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திரும்பவும் எனக்கு ஒரு அடையாளத்தை செய்ய மாட்டீங்களான்ட்டு ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு 32ல், இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு தெரியும், யாத்ராகமம்ல வாசித்து பார்க்கும்போது அந்த வனாந்திரத்தில் இருந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட அவங்க சாப்பிட்டு திருப்தி ஆக வேண்டும் என்றால் அந்த வனாந்திரத்தில் எந்த விதமான ஒரு ரிசோர்ஸஸும் கிடையாது. மோசே போஷித்தாரான்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. வானத்திலிருந்து மன்னாவை வர வைத்தார். ஹல்லேலூயா. அவர் காலையில் அந்த மன்னாவும் மாலையில் அந்த காடைகளையும் விழும்படிக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றாரு, என் பிதா தான் வானத்திலிருந்து அப்பத்தை உங்களுக்கு கொடுத்தாரு, மோசே கொடுக்கவில்லை. இன்றைக்கு வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளின அப்பம் என்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். அப்போ உடனே அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது, அப்பனா நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த அப்பம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு அந்த ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கும் போது ஆண்டவர் 35வது வசனத்தில் சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான். ஹல்லேலூயா. நம் தேவனுக்கு கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜீவ அப்பம் நான் தான். ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிற ஒருவனும் அவன் பசி அடையான், அவன் தாகம் அடையான் என்று. ஜீவ அப்பமாகிய ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க நம்மளுடைய ஆத்துமாவில் இருக்கிற அந்த தாகம், நம்ம ஆத்துமாவில் இருக்கிற அந்த பசி பார்த்தீங்கன்னா அது சம்பூரணமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இதோ மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையினால் அருளப்பட்டிருக்கிற இந்த வேத வசனம் முழுவதுமாய் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான். அப்போ
அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார். எல்லா நம்மளுடைய ஆத்துமா பசியிலிருந்தும் தாகத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம 36 40 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். ஆண்டவர் வந்து டைரக்டாவே அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன பார்த்தோம் நீங்க விசுவாசிக்காமல் இருக்கிறீங்க. ஆனா எவன் ஒருவன் வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி அனுப்பினவர் ஆகிய என்னை வந்து விசுவாசிக்கிறானோ அவனே நித்திய ஜீவனை அடைவான் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இன்றைக்கு நம்ம வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம், நம்ம யோசித்து பார்க்கலாமே, நாம் திரியேக தேவனை நாம் விசுவாசிக்கிறோமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்கிறோமா? இந்த கடைசி காலத்துல அநேக விதமான பார்த்தீங்கன்னா வசனங்கள் வந்து புரட்டப்படுகிற காலமாய் இருக்கிறது. அநேக கள்ள உபதேசங்கள் வந்து ஜனங்கள் சிதறி போகும்படிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. பிதா ஒருவர் மாத்திரம்தான் தேவன், இயேசுவானவர் தேவன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அதனால நீங்க பாவம் செய்யலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தூதன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கள்ள உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல நம்ம விழிப்போடு நம்ம காத்திருக்க வேண்டும். நம் மலவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். இங்க ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, பிதாவானவர் கிட்ட நீங்க போனீங்கன்னா கூட உங்களுக்கு ரட்சிப்பு நேரடியாய் வராது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசிக்கும் போதுதான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எவ்வளவு பாக்கியவதிகளாய் இருக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து இன்றைக்கு வந்து நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளாய் நம்ம பிரவேசித்து இருக்கிறோம். நம்ம திரியேக தேவனை நம்ம விசுவாசிப்பதனால ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே நம்ம என்றைக்கே அவரை நம்பி நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்றைக்கே நம்மளுடைய நித்திய வாழ்வு துவங்கினது. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, இந்த நற்செய்தியை நாம் மாத்திரம் வைத்துக் கொள்ளாம இந்த ஜீவ அப்பத்தை வந்து நம்ம மற்றவங்களுக்கும் நம்ம பகிர்ந்து அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த ஆத்துமாவும் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவர்களும் திருப்தியாக வாழ முடியும். ஹல்லேலூயா. அடுத்த பகுதிக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். நம்ம 41 நம்ம 52 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டோம். இங்கு பார்க்குறோம், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அநேக விதமான ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். சீஷர்களை பார்க்கிறோம், திரளான ஜனங்கள், அற்புதத்தை கண்ட ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவரை வந்து எந்த விதத்திலேயாவது வந்து அவரை வந்து ஒரு மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கூடவே யூதர்கள், இந்த வேத பராகர்கள், பரிசேயர்கள்லாம் வந்து கூட்டமாய் திரிகிறதை நம்ம காண முடிகிறது. ஆண்டவர் சொல்றார், நான் வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்று சொன்ன உடனே அங்க இருக்கிற சில மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்களா, முறுமுறுக்கிறாங்களா, இவர் எப்படி ஜீவ அப்பமா ஆக முடியும், இவர் என்ன வானத்திலிருந்து வந்தாரு, இவருடைய தாயார் யாருன்னு தெரியாதா, இவருடைய சகோதரர்கள்லாம் நம்ம அண்டையில இருக்கிறாங்களே, இவர் எப்படி வந்து ஜீவ அப்பம் என்று சொல்ல முடியும் என்று அந்த யூதர்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் வந்து அவர்களுடைய எண்ணத்தை அறிந்து ஆண்டவர் சொல்றாரு, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திற்கு வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு தானாய் வரவில்லை. ஹல்லேலூயா. நம்ம வந்து போய் நம்ம அந்த ரட்சிப்பை அடையவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. 48வது வசனம் ஆண்டவர் சொல்றார் மீண்டுமாக, ஜீவ அப்பம் நானே. ஹல்லேலூயா. ஷார்ட்டஸ்ட் வேர்ஸ் இன் த பைபிள். முழு வேதாகமத்திலேயே ஒரு சின்ன ஒரு வசனம் என்றால் இந்த வசனம் தான், ஜீவ அப்பம் நானே. இங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல 40 வருடங்களாய் வந்து மன்னாவை புசித்தாங்க. ஆனா அவங்கெல்லாம் மடிந்து போயிட்டாங்க, அவங்க எழுந்துக்கல. ஆனா எனக்கு அப்புறம், அதாவது நான் மரித்து உயிரோடு எழுந்த பின்பு நான் பார்த்தீங்கன்னா என்னை விசுவாசித்தவன் எவனோ அவனை நித்திய ஜீவன் அடையும்
செய்யும்படிக்கு நான் மீண்டுமாக எழுப்புவேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் அவரை விசுவாசித்து நாம் ஞானஸ்தானம் எடுத்து நம்ம அவருடைய சரீரமாகிய அவருடைய சரீரத்தையும் அந்த அப்பத்தையும் அந்த திராட்சை ரசமாகிய அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும்போது இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம மற்றவங்களுக்கும் இந்த ரட்சிப்பை நம்ம சொல்லி அவர்களையும் ஞானஸ்தானம் எடுக்க நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அப்பொழுதுதான் அவங்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க ஆக்கினை அடையாதபடிக்கு நித்திய ஜீவனுக்குள்ளாய் அவர்கள் பிரவேசிக்க முடியும். 52 59 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை குறித்தும் அவர் மறைக்கவே இல்லை. வெளியரங்கமாய் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் தான் அந்த ஜீவ அப்பம். என்னுடைய மாமிசத்தை புசிக்கும் போது என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணும் போது தான் நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் தான் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் தான் மெய்யான பானமாய் இருக்கிறது என்று சொல்லும் போது அந்த யூதர்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? இந்த மனுஷன் எப்படி அவருடைய சரீரத்தை பிட்டு நமக்கு கொடுக்க முடியும்? அவருடைய ரத்தத்தை நம்ம எப்படி குடிக்க முடியும் என்று அவங்க ஒரு சரீரபூர்வமான ஒரு யோசனைக்குள்ளாகவே அவங்க கடந்து செல்றாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்வது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியாய் அவர்கள் யோசிக்கவே இல்லை. இங்க ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, என்னுடைய மாமிசத்தை புசிக்கும் போது என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணும் போது தான் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினதை போல எனக்குள்ள எப்படி ஜீவன் இருக்கிறதோ அதே ஜீவனை நான் உங்களுக்கும் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுது நீங்க அந்த திருவிருந்த நீங்க விசுவாசித்து என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் நீங்க உட்கொள்றீங்களோ அன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு புதிய ஜீவன் உண்டாகுகிறது என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நிச்சயமாகவே அவர் ஒரு பாக்கியம் உள்ள ஜனங்களாய் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மாமிசத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணும்படிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம விலையேற பெற்ற ஜனங்களாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை இந்த உலகத்தில் பாடுகள் இருக்கலாம், அநேக உபத்திரவங்கள் இருக்கலாம். என்ன ஆண்டவரே இந்த வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இப்படியே போது நம்ம நினைக்க தேவையில்லை. இந்த வாழ்க்கையும் மாறும். இந்த வாழ்க்கையை முடித்து நம்ம வெற்றியோடு அவருடைய சமூகத்தில் போகும்போது நமக்கு நிச்சயமான ஒரு நித்திய ஜீவனுடைய ஒரு வாழ்க்கை நமக்கு துவங்குகிறது. ஹல்லேலூயா. அது நித்தியமாய் நம்ம ஆண்டவரோடு கூட அவரோடு கூட நம்ம சேர்ந்து வாழ போகிறோம். அந்த ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். அங்க மரணம் இல்லை, அங்க வியாதி இல்லை, அங்க நோய் இல்லை, எந்த விதமான பசியோ பட்டினியோ எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய சாயல் தெரித்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அவரோடு கூட என்றென்றும் நம்ம இருக்க முடியும். ஹல்லேலூயா. கடைசி முடிவுரைக்கு நேராய் நம்ம கடந்து செல்லலாம். 60 71 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க. ஹல்லேலூயா. நீங்க பார்த்து கொண்டு வரோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் தான் ஜீவ அப்பம், என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது அங்க இருக்கிற அநேக சீஷர்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அவர் தேர்ந்தெடுத்தார். அது தவிர அவரை ஃபாலோ பண்ண எத்தனையோ பேர் அதாவது ஃபாலோவர்ஸ் சொல்லலாம். அது தவிர இன்னும் அநேக சீஷர்கள் இருந்தார்களாம். அப்போ ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்ட உடனே இது கடினமான உபதேசமா இருக்கு, யார் இந்த உபதேசத்தை பின்பற்ற முடியும்னு அநேக சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு இடரல் அடைந்து பின்மாற்றத்துக்கு நேராய் போனார்களாம். இன்றும் கூட இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறாரு. ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றதுனால நமக்கு அநேக இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் வேதாகமம் மூலமாக கொடுத்து கொண்டிருப்பாரு. அநேக திட்டங்கள், நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, உலகபூர்வமான காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு அநேக இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதுக்காக இது கடினமாக இருக்கு என்று நம்ம விட்டு விலகி போயிட்டோம்னா நாம் தான் தண்டிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. நாம் தான் ஆக்கினைக்கு நேராக தள்ளப்படுவோம். இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்கள் விட்டுச்சு. அதாவது நீங்க பாவம் செய்யலாம், அப்ப கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரு என்கின்ற சத்தியம்லாம் ரொம்பவே லகுவா ஜனங்களை அட்ராக்ட்
இருக்கான்ங்கிற விதத்தில் அநேக பொய்யான உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது. நம்ம அதை கண்டுலாம் நம்ம வந்து அசரக்கூடாது. உண்மையாக ஆண்டவருடைய வேதத்தை நம்ம படிக்கும் போது ஆண்டவர் நம்மளுடைய மனக்கண்களை அவர் திறப்பார். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு ஒரு புதிய இன்சைட் வந்து உண்டாகும். எது ஆண்டவருடைய சத்தியம், எது உலகத்தில் வந்து நமக்கு ஒரு வலையாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கண்ணியாய் காணப்படுகிறது என்று ஆண்டவர் நமக்கு ஒரு ஒரு அலர்ட்னஸை வந்து கொடுப்பார். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கடைசி காலத்தில் நம்ம எல்லா உபதேசத்துக்கு பின்னாடியும் நம்ம போயிடக்கூடாது. அதில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறா, ஆண்டவருடைய சத்தியம் இருக்கிறதா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் 63வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போமே, நம்ம ஆவியின் படி நடத்துபவர்களாய் நாம் இருக்கிறோமா, இல்லை மாமிசத்தின் படி நம்மளுடைய மைண்ட் சொல்கிறத எல்லாமே நம்ம செய்து முடிக்கிறோமா? ஒருவேளை வந்து நம்ம மாம்சத்தின் படி டக்குன்னு நம்ம முடிவெடுத்து மாம்சத்தின் படி வாழுகிறவர்களாக இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சரி செய்ய சொல்கிறார். நம்ம ஆவியின் படி நாம் நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த ஆவி தான் ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது, நம்ம மரித்த பின்பு இந்த ஆவி தான் உயிர்ப்பித்து ஆண்டவர் சமூகத்தில் செல்ல போகிறது. இந்த மாம்சமோ ஒன்றுக்குமே உதவாமல் மண்ணோடு மண்ணாய் இது மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு நம்ம தியானிக்கும் போது இந்த வசனங்கள் நமக்குள்ளாய் ஆவியாயும் ஜீவனாவும் மாறுகிறது. ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் வந்து மற்ற சீஷர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அநேக சீஷர்கள் என்னை விட்டு கடந்து போயிட்டாங்க, நீங்க போகலையான்னு கேட்கும் போது இங்க பேதுரு வந்து சொல்றாரு, ஆண்டவரே நாங்க எங்க போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு என்று. ஆனா நமக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கும் போது இதே சீமோன் பேதுரு தான் பார்த்தீங்கன்னா 3 தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர். இன்றைக்கு நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்ம மறுதலிக்க கூடாது. நம்ம கள்ள உபதேசம் பக்கம் நம்ம சாய்ந்து விடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மை சுற்றி சூழ்நிலைகள் வந்து நம்மை ஆண்டவரை விட்டு விலக செய்யும்படிக்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட நம்ம உறுதியாய் பிடித்து கொள்ளும் போது தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். ஏற்கனவே நித்திய ஜீவனுடைய வாழ்க்கை நமக்கு தொடங்கிடுச்சு. ஆனால் நம்ம என்றைக்கு மறிக்கிறோமோ அன்று தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம முழுமையாக நம்ம பிரவேசிக்க முடியும். அப்போ இன்றையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். இந்த 12 சீஷர்களில் ஒருவன் வந்து இந்த யூதாஸ் காரியோத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த யூதாஸ் காரியோத் எனப்பட்டவன் வந்து எப்படி இருக்கிறான், பிசாசா இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட்டால் நம்மளுடைய இருதயத்தை சரி செய்துவிட்டு ஜீவ அப்பமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவருடைய வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஆவியாயும் ஜீவனுமாய் மாறுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்க செய்கிறது. நாம் நித்திய ஜீவனை அடைய ஆண்டவருடைய வசனம் நம்மை வழிகாட்டுகிறது. இன்றைக்கும் கூட நாம் அப்படியே எழுந்து நின்று ஜீவ அப்பமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவரை நாம் ஆராதிப்போமா? நாம் எழுந்திருந்து ஆண்டவரை ஆராதித்து முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம் ஆண்டவரை உயர்த்தி நம் பாடி இவருடைய நாமத்தை நம்ம மையப்படுத்துவோமா? துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் சொல்லமா. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள்
செய்பவர் உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாரும். மீண்டும் ஒரு கரங்களை உயர்த்தி நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாரும். இயேசுவே நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. சொல்லுவோம் அப்பா. உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா வழிநடத்து. இத்தனை அற்புதங்கள் செய்து எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். நான் தகப்பனை நன்றி செலுத்துகிறேன்ப்பா. தகப்பனாப்பா எங்கள் வாழ்க்கையில் நீரே தகப்பனை எங்களுக்காக பலியாய் ஜீவ அப்பமாய் தகப்பனை ஒரே குமாரன பேராய் தகப்பனே நீர் எங்களை வழி நடத்துகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உன் அன்பு அளவில்லாத தகப்பனப்பா நீர் எங்களுக்காக தகப்பனே வானத்தை விட்டு இறங்கி வந்த தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உன் மகிமைக்கு நாங்கள் ஆண்டவரும் கிருபைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் எங்களை நேசித்த அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதுவரை எங்களோடு பேசின தேவன் ஆவியானவரே இனிமேலும் எங்களோட இடைப்படம் ஆட்சேபிக்கிறது. நீரே எங்களோட கூட இருங்க, ஆசீர்வாதி பண்ணி நடத்துங்க. ஏசு நத்தம் செய்யும் ஏசு நாத் பிதாவே ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்குறோம் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை 34-35 கூட வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இந்த அப்பத்தை எங்களுக்கு எப்போதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகின்ற ஒரு நாளும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கன் ஒரு நாளும் தாகம் அடையான். ஏனென்றால் ஆண்டவர் இந்த அப்பத்தை குறித்து பேசும்போது அந்த சீஷர்கள் முன்னாடி வசனத்தில் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு அந்த அப்பத்தை நீ தர வேண்டும். ஏனென்றால் உலகப்பிரமான அந்த அப்பங்கள் ஒரு நாள் 2 நாள் மறைந்துவிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், மகனே நான் உனக்கு கொடுக்கிற அப்பம் அது என்றென்றைக்கும் நித்திய காலமாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதில் நீ விசுவாசமாக இருந்தால், அதில் நீ தாகமாக இருந்தால் உனக்கு அது நித்திய வாழ்வை கொடுக்கும் என்று ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு நமக்கு பேசி கொண்டிருக்கிறார். இதுலேருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியங்கள், நாம் கூட அநேக பிரச்சனைகளுக்கு நாமே சுயமாக முடிவெடுத்து விடலாம். அநேக பிரச்சனைக்கு நம்மளே இந்த காரியத்தை தீர்த்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் சில மகனை என்னிடத்தில் அதிகமாக நெருங்க வேண்டும், என்னுடைய வசனத்தை என்னை நீ அதிகமாக உட்கொள்ள வேண்டும், என்னை இன்னும் நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வசனத்தை நீ மீண்டும் மீண்டும் எவ்வளவு உட்கொள்கிறீர்களோ
அந்த அளவுக்கு உங்களை இந்த பலன் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவரோட பேசுகிற நாம எத்தனை முறை எத்தனை பிரச்சனைகளில் ஆண்டோட வசனத்தை நாம் அதிகமாக நேசிக்கிறோம், எத்தனை பிரச்சனைகளை ஆண்டோட வசனத்தை அதிகமாக நம்ம தியானிக்கிறோம், எத்தனை பிரச்சனைகளை நாம் ஆண்டோட வசனத்தை நாம் நினைவு கூறுகிறோம், எத்தனை நம்மளோட பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரை நாம் நினைவு கூறுகிறோம். இன்னும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளே உயிர்த்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த உலகத்தால் வருகிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் எல்லாம் அது தற்காலிகமானதப்பா, ஆனால் நீரோ நிரந்தரமானவரப்பா. நீர் ஆண்டவர் ஒரு பிரச்சனைக்கு தகப்பனை விடுதலை கொடுத்தால் நிரந்தரமாக விடுதலை நாங்கள் புரிந்து கொள்கிறப்பா. உடைய வார்த்தை மேலே இன்னும் அதிகமாக நாங்கள் சார்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய வேத வசனத்தை அதிகமாக நேசிக்க கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் உங்களை நாங்கள் நேசிக்க நெருங்கனை உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமுத்திரம் நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, நீ தான் என்னோட பிரச்சனைக்கு சொல்லிச்சனப்பா, நீ தானே எங்களோட வார்த்தைக்கு ஆண்டவரே ஆண்டவர் தகப்பனை பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவரப்பா. உங்களுடைய வசனம் தான் ஆண்டவரப்பா எங்கள் பிரச்சனைக்கு தீர்வப்பா. உங்களுடைய வசனம் இல்லாமல் எங்களால் உயிர் வாழ முடியாதப்பா. நான் கொடுக்குற ஜீவி அப்போ உங்களோட வசனம் சொன்னீங்களப்பா. உங்கள் வசனத்தை இன்னும் நாங்கள் நெருங்க ஜீவிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமுத்திரம் நம்ம கேட்கலாமா? நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். ஆண்டவரை பார்த்து நீர் மாத்திரம் அற்புதம் செய்ய, அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. முடிந்தவரை முழங்காலம் படிட்டு நம்முடைய தலைகளை தாழ்த்தி முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, நீதான் தகப்பனே பிரச்சனைக்கு நிரந்தரமானவரப்பா, நீதான் என் பிரச்சனைக்கு தீர்வானவரப்பா. நம் உலகத்தால் அநேக முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டுகிறப்பா, நம் உலகத்தில் அநேக முடிவுகளை நான் தேடிக்கொண்டு இருக்கிறப்பா. ஆனா எல்லாமே எங்களுக்கு திருப்தி இல்லை தகப்பனப்பா. இந்த பிரச்சனை நீங்க தலையிடுங்கப்பா. நீங்க தலையிட்டாதுங்க தகப்பனை தீரமா விலக போவாப்பா. நீர் ஒரு மாத்திரம் தான் தகப்பனை ஆண்டு சமுதிர கேட்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனப்பா, இது நாங்கள் புரிந்து கொண்ட தகப்பனப்பா. எங்களுக்கு தகப்பனே நீர் தான் தீர்வானப்பா. உம்மிடத்தில் வருகிற நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே, உங்களிடத்தில் நாங்கள் வருகிறோம் தகப்பனப்பா. நீர் எங்களை அந்த பிரச்சனையை நீ தீர்க்க விடமா ஜெபிக்கிறப்பா. நீரே எங்களுக்கு தீர்வா நீர் மாறுங்கப்பா. உங்க வசனத்தின் நிமித்தம் எங்களுக்கு ஒரு விடுதலை நீ தாங்கப்பா. உங்க வசனத்தின் நிமித்தம் வார்த்தை நிமித்தம் தகப்பனே நாங்கள் இன்னும் விசுவாசித்து இன்னும் உங்களை நெருங்கி ஜீவித்து அப்பா இன்னும் பலவிதான வெற்றிகளை அடைய ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துமா ஜெபிக்கிறப்பா. இன்று தகப்பனே எங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் தகப்பனே சகல காரியங்களோட ஒப்பு கொடுக்கிறப்பா. நீரே மகிமையாய் கிருபையாய் தயவாய் எங்களை வழிநடத்தமா ஜெபிக்கிறப்பா. மாறாதவங்க பிரசன்னம், மாறாதவங்க கிருபை, மாறாத தயவு கொடுத்தா நீங்களே வழி நடத்துங்கப்பா. நீர் தாமே இதை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கப்பா. இனிமேல் நாங்கள் ஒரு காலம் இதை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஜீவனுள்ள தேவனை உங்களை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். நீரே வானத்திலிருந்து வந்தவர் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய ஜீவ அப்பத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே தேவனுடைய குமாரனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் தகப்பனே. நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. நீரே துணையாக இருங்க. பெரிய காலம் செய்யுங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பிரசங்கத்தை கேட்க அநேக ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த வசனங்கள் கடந்து வருகிறது. அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்று. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த பையனை போல நம்மிடத்தில் இருப்பதை ஆண்டவரிடத்தில் நம்ம கொண்டு வரும் பொழுது அதை அவர் பெருக செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆனால் நம்ம அநேக நேரத்தில் என்னிடத்தில் இருப்பதை மிகவும் குறைவாக காணப்படுகிறது, அவைகள் என் தேவைகள் சந்திக்கப்படவே போதுமானதாக இருக்காதே, நான் எப்படி ஆண்டவருக்கு என்று நான் கொடுக்க முடியும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம முழு மனதோடு கொடுக்கக்கூடாதபடி நம்முடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட தூரப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் முழு மனதோடு அதை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அதை பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் பெருக்கத்தின் தேவனாய் காணப்படுகிறார். அந்த நாம் கொடுக்கிற அந்த கொஞ்சத்திலே தேவன் அதை நிறைவை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் என்ன கொடுக்கிறோம் என்று ஆண்டவர் ஒரு நாளும் பார்ப்பதில்லை. எந்த மனதோடு நாம் ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணிக்கிறோம் என்றே ஆண்டவர் நம்மிடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் முழு மனதோடு அவருக்கு நாம் கொடுக்கிறோமா, இல்லை நமக்கு போதுமானதாக இல்லை, இதை எப்படி கொடுக்கிறது என்று அரகுர மனசோட நம்ம ஆண்டவரிடத்துல நாம காணிக்கையை செலுத்தி கொண்டிருக்கிறோமா? நம்மளுடைய தாளந்துகளை கூட ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். இந்த நாள்ல பணத்தை மாத்திரம், காணிக்கையை மாத்திரம் ஆண்டவர் குறிப்பிடவில்லை. ஆண்டவர் நமக்கு அநேக தாளந்தர்களை கொடுத்திருக்கலாம். நம் தேவனுக்கு என்று அந்த தாளந்துகளை நாம் செலவழிக்கிறோமா? இல்லை பல பேருக்கு அநேகர சுவிசேஷம் சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தின் வல்லமையை கொடுத்திருக்கலாம். பொருளாதார ஆசீர்வாதத்தை அதற்கு முன்பாக நம்ம கடந்து வரும்படியாக ஆண்டவர் அநேக காரியங்கள் நமக்கு நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கலாம். இந்த நாளில் கூட நம் முன்பதாக நாம் கடந்து வரப்போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு எந்த தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோமோ நம்மை நாமே நாம் தேவனுக்கு என்று நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மை முழு மனதோடு நம்ம முழுவதுமாக ஆத்மாவோடு நம் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை பெருக்க செய்ய தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நிறைவை உண்டு பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். இப்பொழுதும் நாம் முன்பதாக கடந்து வந்து நாம் தேவனிடத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா பிதாவே, இந்த நாளில கூட அப்பா நீர் எப்படி 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கும் மேலாண்களை போஷித்து மீதமான கொடைகளை எடுக்க செய்த வல்லமை நீர் தந்தீரோ அப்பா. இப்பொழுது எங்களை நாங்களே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அநேக நேரத்தை எங்களுக்கு எந்த தாளந்தும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை நாங்களே குறைவுபட்டு நாங்கள் காணப்படுகிறோமே அப்பா. இப்பொழுது எங்களை முழுவதுமாக அப்பா முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஆவிக்குரிய ரீதியாக நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நிறைவை உண்டு பண்ணுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட எந்தெந்த இடங்களை நாங்கள் குறைவுபட்டு காணப்படுகிறோமோ இப்பொழுது உம்முடைய நிறைவின் பாதையில் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராகப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுனால அப்பா அவருடைய வல்லமையினால எங்களை நிரப்பி அப்பா எந்தெந்த இடங்களை ஆண்டவரை நாங்கள் குறைவுபட்டவர்களாக அப்பா உமக்கென்று முழுவதுமாக அர்ப்பணிக்க கூடாதபடி எங்கள் இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அப்பா இப்பொழுது அப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா உங்களுடைய நிறைவுனால எங்களை ஆசீர்வதிப்பீராக டாடி. அப்பா இப்பொழுது எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா உங்களுடைய பாதத்துல முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் தாளந்துகளை, எங்கள் நேரத்தை, எங்கள் பலத்தை ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே எங்களை நிறைவாய் எடுத்து பயன்படுத்துவீராக அப்பா. அப்பா உங்களுடைய வல்லமையினால அப்பா எங்களை நிறைவாய் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. எங்கள் குறைவுகள் எல்லாம் உம்முடைய மகிமைக்குள்ளாக நீர் நிறைவாய் மாற்றுவீராக டாடி. அப்பா ஒருவேளை நாங்கள் பொருளாதார ரீதியில அப்பா நாங்கள் குறைவுள்ளவர்களாக காணப்பட்டோமானால் இப்பொழுது ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசித்து அப்பா நாங்கள் எங்களுடைய முழு இருதயத்தோடு ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் காணிக்கைகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை
அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தாளந்துகளை நீர் எடுத்து நிறைவாய் மாற்றி தருவீராக. அப்பா எங்கள் பலத்தை நீர் எடுத்து நிறைவாய் மாற்றி தருவீராகப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவர் உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை நிறைவாய் போஷித்து நடத்தும்படியாக அப்பா உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். நீரை ஆளுகை செய்து பலப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயலை செய்ய போகிறோம். நம்ம எந்தெந்த இடத்துல பொருளாதார ரீதியில் நம்ம குறைவுபட்டு காணப்படுகிறோம் என்று நம்ம இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, இப்பொழுது நம் கைகளில் நம்முடைய காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் நம்ம போடுகிற காணிக்கைகளை ஒரு நாளும் பார்ப்பதில்லை. நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் போடுகிறோம் என்பதை நாம் பார்க்க போகிறார். இப்பொழுது நம்முடைய கரத்தில் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு நாம் சொல்கிற வார்த்தைகளை வசனங்களை திரும்ப சொல்ல போகிறோம். காணிக்கைப்படி நம்முடைய காணிக்கைகளை நாம் ஏறெடுக்கலாம். எப்படி அந்த பையன் தன்னுடைய கரத்தில் இருக்க 5 அப்பம் 2 மீன்களை ஆண்டவருக்கு என்று கொடுத்தாரோ, இப்பொழுது நம்முடைய கரத்தில் இருக்கிற அந்த சிறு காணிக்கைகளை நம் முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய காணிக்கை பெட்டியில் நம்ம போட போகிறோம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அந்த நாளில் நீர் எப்படி 5 அப்பம் 2 மீன்களை அப்பா நீர் பெருகத்தினால ஆசீர்வதித்து அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்து மீதமான கூடைகளை எடுக்க செய்திரோ, இப்பொழுது ஆண்டவரே எங்கள் கரத்தில் இருக்கிற அப்பா இந்த காணிக்கைகளை ஆண்டவரை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதை நீர் பெருக செய்வீராக. ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் குறைவுகளை சந்திக்க கூடாதபடி அப்பா உம்முடைய பரிபூரணத்தினாலே எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து அப்பா நாங்கள் மீதம் எடுக்கக்கூடிய கிருபையை இந்த நாளில் நீர் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியே எங்களை ஆசீர்வதித்ததற்காக அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. அப்பா நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து எங்களை நிறைவின் பாதையில நடத்த போகிற தயவிற்காக அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். துதிகன மகிமை அப்பா ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவருடைய மகிமைக்குள்ளாக நிறைவாய் மாற்றுவாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.